அதாவது எல்லாரும் என்ன வேணா நினைக்கலாம், நீங்களே நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதாவது நல்லா போயிட்டு இருக்கு, ஏன் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு சிண்டு முடிச்சு விடலாம் என்ற எண்ணத்தை நீங்க வளர்த்து பாக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் டைவேட் ஃப்ரம் எனிதிங். இங்க டிவேட்டும் பண்ணிக்க மாட்டேன். ஒரு உறுதியா ஒரு முடிவு எடுத்து நான் பயணிப்பேன். அது திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 37 ட்வீட் போட்டு கலைஞரின் இறப்புக்கு கூட அவ்வளவு ட்வீட் போடல, அவ்வளவு ட்வீட் சகோதரர் நிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா என்ன சின்ன சின்ன விஷயங்கள், துண்டு போட்டாரே, விலகி விழுந்ததா, கட்டி பிடித்தாரா, கட்டி தழுவினாரா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. இருந்தாலும் சிறப்பு. ஆனா ஒண்ணு நினைச்சு வச்சுக்கோங்க, பாரதின் தலைவர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் 3ஆம் முறை வரும்போதுதான் நாடு செழிக்கும். இங்க மீண்டும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் இந்த இரு சக்திகள் இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோட நீங்களும் பயணம் செய்யுங்க. நீங்களும் எல்லாத்தையும் கருத்தை சொல்லுங்க, இந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல இணைஞ்ச பிறகு சந்திச்சுன்னா என்ன, இந்த பயணத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. சிறப்பாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் நீங்க அழைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுக்கு அவங்களுக்கும் தெரியும், ஒரு 22 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம், 16 ஆண்டுகள் ஒரு சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவனாக பயணிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு அதனுடைய மர்ஜ் பண்ணோன்னே எப்படி மனநிலை இருக்குன்னா சொல்லி அவங்க என்னை அழைத்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த மனநிலை உறுதியாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வெரி ஒரு கன்விக்ஷனோட வந்திருக்கேன். எப்படி 1996ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சி அகற்றுவதற்கு எந்த ஒரு சுய லாபத்திற்கும் சுய நோக்கத்தோடு இல்லாமல் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் நான் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும். அப்போ நினைச்சிருந்தா ஒரு 25 சீட்டு கேட்டுருக்கலாம். அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் நன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு பயணத்தில் ஈடுபட்டு அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி படுத்தல் அமர செய்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வெரி கிளியர், 3வது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும். நாட்டின் சிறந்த வழிகாட்டியாக, பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாகவும் சரி, இளைஞர்கள் வழிநடத்துவதாகவும் சரி, நாட்டை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கின்ற பாரத பிரதமர் 3ஆம் முறை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு எங்கள் இயக்கத்தை, இந்த சக்தியை அவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு நேற்று அது இணைப்பு விழா நடந்தது. அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரும் காலங்களில் கட்சி மேலிடம் என்ன சொல்கிறார்கள், எப்படி பயணிக்க வேண்டும் என்று அவர்களின் கருத்துக்களை கேட்டு செயல்பட இருக்கின்றது. பாஜக முன்னோடிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய தயாரா இருக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க சில நிலைப்பாடுகள் வச்சிருக்காங்க, சில கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பிறகு என்ன கட்டளை எடுக்கிறார்கள் அதை செயல்படுத்துவதற்கு எங்கள் மாநிலங்கள் இருக்கிறார்கள். கூட்டணி இருக்கும்போது தொகுதிகள் அதிகமாக கேட்கலாம், குறைச்சு கேட்கலாம். ஆனால் கட்சியில் இணைந்த பிறகு அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும்.